Hello guys, welcome to our channel Life of Sanu. ஸோ இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா குருவாயூர் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிளம்பிட்டோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து குருவாயூர் பார்த்திங்கன்னா 140 கிலோமீட்டர்ஸ் வருது. ஒரு 3 to 4 hours ட்ராவல் இருக்குது. ஒரு வழியாக கோவிலை ரீச் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் கோவிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் ப்ரே பண்ணிட்டு அங்கே இருக்க பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். லஞ்ச் முடிச்சுட்டு வேறு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு அண்ணா சொன்னார், பக்கத்தில் ஒரு எலிஃபென்ட் பார்க் இருக்குது, அங்கே போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணோம். அது ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு 10 minutes ட்ராவல்னு போட்டுருந்தது. சரி அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கார் எடுத்துட்டோம். ஸோ இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரணும் அப்படின்னா குருவாயூர்லேருந்து புன்னத்தூர் கோட்டா ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வருது. ஒரு 10 minutes ட்ராவல் தான். வர வழியில் நிறையா நேச்சுரஸான ரோடு. நீங்கள் அந்த ரோட்டில் வரும்போது என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ நாங்களும் என்ட்ரி டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனால் ஸ்டார்டிங்கில் பெருசாக எதுவுமே தெரில. அப்புறம் உள்ளே போக போகன்னு பார்த்தா நாங்கள் தான் கம்மியாக தான் யானைகள்லாம் இருக்குன்னு நினச்சோம். உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு 10 to 25 எலிஃபென்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வைப்பில் இருக்குது. ஒவ்வொரு யானை பக்கத்துலலாம் சாங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது ஒரு சாங்ஸ்க்கு அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட எப்போது வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒரு டைம் குருவாயூர் போகும்போது இந்த பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள்.